வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 12,000 ரூபாய் அறிவிப்பு. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா A to Z பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை உள்ளவர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில அவற்றில் தகுதியுள்ள 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீட்டிப்பு. இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணையம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் வெளியாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்பதான் பாயிண்டே வரும். ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு 1,500 என நபர்களுக்கு ரூபாய் 1000, குழந்தைகளுக்கும் ரூபாய் 750 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் கூடுதலாக இந்த தொகையும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சரின் மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும், 1.60 கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர், 1.16 கோடி பேருக்கு இப்போது கொடுக்கிறோம். இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் 2 அல்லது 3 மாதத்தில் கொடுப்போம். இப்போது தேர்தல் என்பதால் தேர்தல் பிரச்சாரத்தப்ப பார்த்தீங்கன்னா கடினம், ஆனால் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அதனால நிச்சயமாக அங்கேயுமே ஒரு புறம் கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல உதயநிதி ஸ்டாலின் மூலமாக நிறைய ஹோப்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு 12,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டமாக்கா அறிவிப்புன்ன மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக 100% தான். ஓகேங்களா? ஸோ ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. அடுத்தடுத்து ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய நபர்களுக்கான அறிவிப்பில் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே A to Z ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய வீடியோஸ் இருக்குது இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ். ஓகேங்களா? இந்த 12,000 rupees அப்படின்றது உங்கள் அனைவருக்குமானது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது சம்மர் சீசன். எலெக்ஷனுடைய ரிசல்ட் June 4 வரட்டும். June 4க்கு அப்புறமா கண்டிப்பாக இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமாவே கூட இந்த நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.